பசுவே கட்டி போட்டு அது கறந்தால் பால் வராது. அதுக்கு எத்தனை அளவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறதோ, எப்படி நம்ம பரிமாறிக்கிறதோ அப்படித்தானே. அதுக்கு தகுந்தபடி அதுல இருந்து நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல பச்சை புல்லெல்லாம் கொடுத்தாச்சுன்னா பால் அதிகமாகவே கிடைக்கும். அதுபோலதான் நம்மளுடைய கடமையாக இருக்கப்பட்ட பஞ்ச யஜ்ஞத்தை விதிமுறைப்படி நம்ம பண்ணியாச்சுன்னால் நம்ம அர்ஹதப்பட்ட ஐஸ்வர்யங்கள், நம்ம வாழ்க்கையில இருக்கப்பட்ட, நம்ம ஜாதகத்தில் இருக்கப்பட்ட அர்ஹதப்பட்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நம்மளையே தேடி வரும். நம்ம எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. இதோ பாருங்கோ, பூமியிலே உள்ள வெயில், வெளிச்சம், பிரகாசம் அது நன்மையோட பிரதீகம்தான், ஈஸ்வரனோட பிரதீகம்தான், சத்தியத்தினுடைய பிரதீகம்தான். அப்படி இருக்கப்பட்ட அந்த வெளிச்சத்தை கண் அடைச்சு இருட்டாக்கிட்டு இப்படி இருந்து நீ யாரை பாக்குறீங்க? வெளிச்சத்திலேயே, சூரிய வெளிச்சத்திலேயே தெரிய உனக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளே, நீ அந்த இருட்டில போய் எங்க போய் கண்டுபிடிக்க போற?